இந்தியா விட்டு இல்லைடா கிஸ் பற்றி நான் சொல்லுவேன். பட் யூஏ தானே 13 இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம், பேசலாம்ல, கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது என்ன மனுஷன் அதான் சொல்லுவாங்க, சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்தங்க சார் நான் பேயை பார்த்துட்டு வந்தேன் எப்படி இருந்தது, அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இங்கே காமிக்கிறாரு. சரி போகிறேன். இது உண்மையான நிகழ்வு நடந்தது. 2 மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை. சார் ஒரு 21 வயசு இருக்கும் எனக்கு. அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடும், நானும் என் ஃப்ரெண்டும். அவன் எப்படியாப்பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான். எனக்கு அப்படியே நான் பியர் தான், ஒரு பியர் ஆக்சுவலி மண்ணில் படுத்துனேன். உண்மை அது எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்க, அது பக்கத்தில் மண் இருக்குது சாமி, அடி அதில் போய் உட்காந்து அடிப்போம். அடிச்சுட்டு ஒரு 3-4 மணி கிளம்புனா ஊர் சேர்ந்துடும். இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும். ஒரு வாட்டி நான் போகும்போது 2 பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன், ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்துது. அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்கிறீங்களான்னு. என்னங்க என்ன இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம், மண்ணில் தானே உட்காந்துருக்கீங்க, இதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு தெரியாது, நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக, அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும்போது சரி பார்த்துக்கலாமே, அது என்ன வச்சுடுங்க அப்படி. எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு. அப்படி கிட்ட போனேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல, ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. இங்கிலீஷ் நம்மளோட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும். அவள் கேட்டா என்ன வேணும் என்ன ஒன்று பின்னாடி பார்த்துங்க. முதல்ல அந்த உருவமே பயங்கரம். அதுக்கப்புறம் கிட்ட போய் இது மாதிரி இன்னும் எனக்கு கொஞ்சம் கிஸ் பண்ணணும், டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன். ஆக்சுவலாக பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னன்னு போட்டுருவோம்னு போட்டால் அவங்க என்னடா இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பெறல்றானே. ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய தப்பான விஷயம், கேட்ட உடனே செருப்பத்தை அடிச்சுடுவாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ சாதாரண மாதிரி, எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன்னா. என்னம்மா ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணி வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன்னா. ஆஹா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உட்காந்துனாரு, துணியெல்லாம் பார்த்துக்கோ, நான் இவங்க கூட அப்படி ட்ராவல் பண்ணுறேன். அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நான் அவுத்தப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோட இவங்க கூட எகிரிட்டேன். உள்ளே போகிறேன் இந்த நெட்லே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி, இவ்வளோ வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன். இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும். இங்கே கொடுக்கறதுனா கொடு, இல்லாட்டினா நான் போயிடுவேன். இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியை இத்தினோண்டு தெரியல. முதல்ல தைரியத்துன்னு இவ்வளோண்டு தெரியலாம். ஐயோ கணேசா இங்கேருந்து போகணுன்னா நீ போயிடுவிடான்னு நினச்சி கிட்ட போய் தைரியமா இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக், அதர்வைஸ் ஐ வில் கோ பேக்ன்னு. இல்லை கொடுத்துறேன், இவ்வளோ தூரம் இது பண்ண குடுறீங்களா பக்கத்தில் இருக்கிறவன், நீ கொடு இது என்னடா சண்டை ஆகுது. இதில் வேறு எனக்கு ரொம்ப மிதக்கவும் முடியல, கால் அப்படியே தொழில்பட்டு ப்ரொசீட் ஆகினே இருக்கிறாங்க லென்த்தா. இதில் வேறு போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான், ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா. பாறையா ஐயோ 2 பயத்துல இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு வந்துட்டேன். நான் முதல்ல கேட்டேன், அவளே பார்த்தா டக்குன்னு சரி கலப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இருக்கிறான்னு பிடிச்சி ஒன்று அச்சு விட்டா பாருங்க. அதான் பார்த்தீங்களா சங்கு விடுறான். அவங்களோட பொருள் அப்படிங்கும்போது அவங்க அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டில் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி.
அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணன். அவரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம். படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் இது பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது எங்கள் எல்லாருக்குமே சேதுனன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன், யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம். கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு 1/2 மணி நேரம் போயிருக்கோம். ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது 5-10 நிமிஷத்துக்கு முடிச்சிருப்பாரு. மேக்ஸிமம் 10 நிமிஷம் அவ்வளோதான். வந்தார், முடிச்சாரு, போயிட்டே இருந்துட்டாரு அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில். ஸோ சேதுன் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. அடுத்தது என் தலைவன் விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. நீங்கள் எல்லாருமே இப்போது ஓரளவுக்கு எல்லாரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணீங்கல்ல, அவ்வளோதான். தட் இஸ் ஹிம். அது டெஃபினட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலையும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்னைக்கு அவருக்கு ஷூட்டு, அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு. ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸ்க்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல. நீங்கள் மட்டும் எப்படியாவது வந்துருங்க சார் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ எங்களுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் விஜய், சக்தி. விஜய் வந்து என்னோட ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர், ஆடியோ லஞ்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல. எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் ஜாலியாக என்னமோ கதெல்லாம் பேசியிருப்போம். எனக்கு அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணது ஒன்று தான். இன்னைக்கு ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு அவன் ஹீரோ, அவன் கெஸ்ட்டாக தான் வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருந்தேன். மச்சான் அடுத்து உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு. அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும், பேசணும். தேங்க்யூ மச்சான். சக்தி தேங்க்யூ. தம்பியாக நடிக்க வந்து இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற. ஆமாம், அந்த படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றை வச்சு தான் படத்தையே ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஆனாலும் பண்ணி தான் பொறுப்பு, அப்படி வேணால் சொல்லிக்கலாம். சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. பிரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி. இதில் டோட்டல்